உங்கள் கடந்த காலம் உங்களை வழிநடத்துகிறதா, இல்லை உங்களை கட்டி போட்டு இழுத்து செல்கிறதா? சில நேரங்களில் நம்முடைய சொந்த நினைவுகளே ஒரு கனமான சிறை போல மாறுவதை உணர்ந்திருக்கிறீர்களா? கண்ணுக்கு தெரியாத அந்த மனபாரம் உங்களை தரையில் புதைக்க முயற்சிக்கும்போது நீங்க நிசப்தமா கண்ணீர் விட்டதுண்டா? எத்தனை பேருக்கு மத்தியில் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கும் ஓயாத சோர்வு ஒரு நாள் நம்மை துரத்தி பிடித்துவிடும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஏன் என்னால மட்டும் முன்னேற முடியலன்னு கேட்டதுண்டா? நீங்க சுமந்து கொண்டிருப்பது உங்களுடைய கவலைகள் மட்டுமல்ல, உங்களுடைய கடந்த காலத்தின் அத்தனை கற்களின் எடை. இந்த கதையோட கதாநாயகி ஒரு சின்ன அழகான பறவை. அதுவும் நம்மளப் போலத்தான் வாழ்ந்தது. சந்தோஷமோ சோகமோ ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு கல்லை போல தன்னோட சின்ன பையில பொக்கிஷமா சேகரிச்சுக்கிட்டே வந்தது. ஆனா ஒரு நாள் உயர பறக்க வேண்டிய அந்த பறவையால் தரையை விட்டு ஒரு இன்ச்சு கூட மேலே எழ முடியவில்லை. அந்த கனமான நினைவுகள் அந்த குட்டி பறவையின் உயிரை பறித்தது. தான் சேகரித்த பொக்கிஷங்களே ஒரு நாள் தன்னை கொல்லும் என்று அந்த பறவை நினைத்திருக்காது. நினைவுகள் உன்னை வழிநடத்த வேண்டுமே தவிர உன்னை கட்டிப்பிடிக்க கூடாது என்கிற ஒரு ஞானியான ஆந்தை கொடுத்த அந்த பாடம் என்ன? உங்களுடைய மனபாரத்தை இலகுவாக்கி சுதந்திரமாக பறக்க நீங்க என்ன செய்யணும்? இந்த கதை உங்களுக்கான மிக முக்கியமான பதில். ஒரு அமைதியான வனத்தில் பளபளக்கும் இறகுகளுடன் மனதை ஈர்க்கும் ஒரு சின்னஞ்சிறு பறவை வாழ்ந்தது. அதன் இயல்பு மிகவும் இனிமையானது. ஆனால் அதன் பழக்கம்தான் விசித்திரமானது. தன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொன்றையும், அது சிறிய மகிழ்ச்சியான கனமானாலும் சரி அல்லது கூரிய வேதனையான நிகழ்வானாலும் சரி, அதை ஒரு சின்ன கல்லில் அது தனது மெல்லிய அழகால் எழுதும். நல்ல நினைவுகள் என் முகத்தில் புன்னகையை நிலைநிறுத்தும். மோசமான நினைவுகள் என் மனதிற்குள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. எனவே அதை கல்லில் எழுதி மனதை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்று அது நினைத்தது. இந்த பறவை தான் எழுதிய எல்லா கற்களையும் ஒரு துணிப்பையில் சேகரித்து, அதுதான் தன் வாழ்க்கையின் பொக்கிஷம் என்று நம்பி எங்கு சென்றாலும் அதை சுமந்து சென்றது. ஆரம்பத்தில் இந்த பை இலகுவாகவும் அது தரும் நினைவுகள் ஊக்கமாகவும் இருந்தன. நாட்கள் வேகமாக ஓடின. அதிக மகிழ்ச்சி, அதிக வலி, அதிக கற்கள். இந்த பை நாளடைவில் மிகவும் கனமானது. அது தன் பொக்கிஷத்தை மேலும் மேலும் கூட்டியதை தவிர அதன் பாரத்தை அது உணரவில்லை. கற்களின் எடை கூடிக்கொண்டே போக அது அந்த பறவையின் மென்மையான இறகுகளை தாக்க ஆரம்பித்தது. முன்பு வானத்தில் சுதந்திரமாக உயர பறந்த பறவை இப்போது தரையை ஒட்டி சிரமப்பட்டு பறக்க வேண்டிய நிலை வந்தது. ஆனாலும் அதன் நினைவுகளின் மீதான காதல் நீடிக்கவே அது கற்களை சேர்ப்பதை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் முதுமை அடைந்த மிகவும் அறிவார்ந்த ஒரு ஆந்தையிடம் இந்த பறவை தன் கனத்த பையுடன் சென்று நின்றது. ஆந்தை கேட்ட கேள்வி ஆழமானது. இந்த சுமையை ஏன் சுமைக்கிறாய்? இது என் வாழ்வின் எல்லா பாடங்களையும் என் கடந்த காலத்தின் முக்கிய தருணங்களையும் தாங்குகிறது என்றது. ஆனால் நீ இன்னும் இன்றும் வாழ்கிறாயா, இல்லை நேற்றைய கனத்தை உன் முதுகில் சுமந்து கொண்டு பறக்கிறாயா என்று கேட்டது. அந்த கேள்வி பறவையின் மனதில் ஒரு சிறிய சலனத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அது தன் பழக்கத்தை கைவிட மனமில்லாமல் அந்த பாரத்தை தாங்கிக் கொண்டே பறந்து சென்றது. அந்த பயணம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சோர்வானதாக இருந்தது. வாரங்கள் சென்றன. இப்போது அந்த பறவையால் தரையிலிருந்து மேலே எழவே முடியவில்லை. அதன் இறகுகள் வலித்தன. மனமும் உடலும் ஓய்ந்து போன. ஒரு பலத்த மழை இரவில் பாதுகாப்பிற்காக பறக்க அது கடைசி முயற்சி செய்தது. ஆனால் அந்த பறவை சேகரித்த கற்களின் ஒட்டுமொத்த எடை அதன் மெல்லிய உடலை நசுக்க அது கீழே விழுந்தது. தான் பிழைக்க, வழிகாட்ட, உதவும் என்று நினைத்த அதே நினைவுகளின் சுமை அதன் மெல்லிய உயிரை பறித்துவிட்டது. நினைவுகள் உனக்கு வழிகாட்ட வேண்டும், உன்னை கட்டிப்போடக்கூடாது. எல்லாவற்றையும் சுமக்க முயன்றதால் இது வாழ மறந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, இந்த கதை நம் ஒவ்வொருவருக்கும் எதிரொலிக்கிறது. நம்மில் எத்தனை பேர் இந்த சின்ன பறவை போல் வாழ்கிறோம்? கடந்த காலத்தின் சந்தோஷங்களையோ அல்லது அதன் துன்பங்களையோ சுமந்து கொண்டே இருக்கிறோம். நாம் தினமும் நேற்றைய பாரத்தை சுமந்தால் நம் உள்மனம் சோர்வடைந்துவிடும். எனவே இன்றைய பொன்னான நேரத்தை அனுபவிக்கவோ எதிர்கால லட்சியங்களை நோக்கி பறக்கவோ நம்மால் முடியாது. வாழ்வு என்பது இலகுவாக பயணிக்க கற்றுக்கொள்வதுதான். நடந்தது நடந்துவிட்டது, அதை மாற்ற முடியாது. ஆனால் நம் இன்றைய தினங்களை நாம் அழகாக மாற்ற முடியும். எனவே கடந்த காலத்தின் வலிகளை மன்னியுங்கள், கசப்புகளை மறந்துவிடுங்கள், தைரியமாக முன்னேறிச் செல்லுங்கள்.
உங்களுடைய இதயத்தை இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். புதியவற்றை அனுபவியுங்கள். நன்றி உணர்வோடும் பொறுமையோடும் வாழ்ந்து எப்போதும் முன்னேறி பறந்து கொண்டிருங்கள். உங்கள் முதுகில் உள்ள கனமான கல் எது? அது ஒரு பழைய தோல்வியா அல்லது ஒரு பழைய உறவா? அதை இப்போதே கீழே வைக்க தயாராக இருந்தால் நான் இலகுவானேன் என்று கமெண்டில் டைப் செய்யுங்கள். உங்கள் கருத்தை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறந்துவிடாதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நாளை இன்னொரு அற்புதமான கதையை நாம் ஒன்றாக சந்திக்கலாம். நன்றி.